முதல் கேள்வியை நான் கலை அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். 50 ஆண்டு கால திராவிட கட்சி, ஆனால் 7 இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அப்போ இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, இது நீங்கள் வரலாற்று ரீதியாக இதை பார்த்தா இது டோட்டலி டிஃப்ரெண்ட் எலெக்ஷன் சினாரியோ வேறு. உதாரணமாக 4 கட்சிகள் போட்டி, 4 முனை போட்டி இதுக்கு முன்னாடி எப்போ இருந்ததில்லை. ஜெயலலிதா அம்மா காலத்தில் வாங்கின வாக்கு என்ன, இழந்தது என்ன, பெற்றது என்னங்கிறதெல்லாம் இப்போ கம்பேரேட்டிவாக பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் 4 முனை போட்டி ஒரு வித்தியாசமான பெர்செப்ஷன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் களம் யாருக்காக இருக்குது, பிரதமர் யார் என்பது தான் களத்தினுடைய முக்கியமான விஷயம். அதில் இந்தியா கூட்டணி, இது என்டிஏ கூட்டணி தனித்தனியாக போட்டி போடுறாங்க. அந்த 2 கூட்டணியில் இருந்து விலகி நிற்குது அதிமுக. அதிமுக முதல்வர் வேட்பாளர் சாய்ஸே இல்லை அவங்களுக்கு. இன்னொன்று பிரதமர் வேட்பாளருங்கிற சாய்ஸே இல்லை அவங்களுக்கு. இன்னொன்று அவங்க 2 கூட்டணியிலே இல்லை. கண்டெஸ்ட் யாருக்கு இருக்குது, இந்த 2 கூட்டணிக்கு இடையில் ரொம்ப கூர்மையான ஒரு போட்டி இருக்க நேரத்தில் மக்களுடைய பார்வை அதிமுக பக்கம் விழாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, இது முன்னாடியே அவங்க சிந்திச்சிருப்பாங்கல்ல. அதிமுக பாஜக கூட்டணியை விட்டு பிரியும் போதே அவங்க யாரு பிரதமர் வேட்பாளரா, இவங்க யாரை இது பண்ண போறாங்க, அப்ப யாரை நம்ம இங்க ஆதரிக்க போறோம் தமிழ்நாட்டுல அப்படிங்கிற ஒரு சிந்திக்கிறதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஏன்னா வச்ச பிரச்சாரமே நாங்க தமிழ்நாட்டுக்காக, நாங்க தமிழக மக்களுடைய குரலை எதிரொலிப்போம், எங்களுக்கு தேசிய கட்சிகள் தேவையில்லை அப்படின்னாங்க. அதெல்லாம் யோசிச்சுதான் அவங்க பண்ணாங்க. கரெக்டு தான். ஆனாலும் எப்படிதான் யோசிச்சா கூட அவங்க யோசிச்சு இறங்கும்போது அவங்களுக்கும் தெரியும் அவங்க மேலே ஃபோக்கஸ் இருக்காதுல்ல. இந்த தேர்தல் கம்மியாக தானே இருக்கும் ஃபோக்கஸு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரேனியஸ் சிச்சுவேஷன் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதிமுக தோற்றதை இல்லாட்டி டெபாசிட் இழந்ததை முந்தைய நிலவரங்களோட நம்ம தேர்தல்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏன்னா இது டோட்டலி டிஃப்ரெண்ட் சினாரியோவில் நடக்கக்கூடிய தேர்தல். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி அதை சமாளிச்சிருக்காங்கன்னு தான் பார்க்கணும். உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பாஜக என்ன ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணாங்க தேர்தலுக்கு முன்னாடி. அதில் கொஞ்சம் திமுகவும் உடந்தேங்கிறது என்னுடைய கருத்து. திமுககாரங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் என்ன முயற்சி பண்ணாங்கன்னா, அதிமுக 2 பேருமே என்ன பேசுனாங்க, அதிமுக உடைஞ்சி போச்சு, பலம் இழந்து போச்சு, கேடர் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கிடையாது, அப்படின்னா கேடர்ஸ் பல்வேறு வகையாக 4 வகையாக பிரிஞ்சிட்டாங்கலாம் சொன்னாங்க. அடுத்து என்ன முயற்சி பண்ணாங்கன்னா, களத்தில் அதிமுக இல்லை, பாஜகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. இந்த 2 நேரேஷனையும் செட் பண்ணுறதுக்கு தீவிரமாக முயற்சி பண்ணாங்க 2 பேருமே. ஆனால் இந்த 2 நேரேஷனும் இந்த ரிசல்ட் வந்த உடனே உடைஞ்சு போச்சு. அதிமுக தன்னுடைய பலத்தை தக்க வைத்து கொண்டது. 1 கோடிக்கு மேலே வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் 16 லட்சம் தான். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 16,45,000 தான் டிஃப்ரென்ஸு. இன்னொன்று, திமுக கூட்டணி தன்னுடைய வாக்குகளை கிட்டத்தட்ட 7% இழந்திருக்காங்க இந்த தேர்தலில். அப்போ அவங்களுக்கு மேலே ஆன்டி இன்கம்பன்சி நிச்சயமாக இருந்திருக்குது. அதுக்கும் மேலேயும் பாஜக அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் வரலை. 2ஆம் இடத்துக்கு இப்போ கிளியர் சிட்டு யார் கொடுத்துருக்காங்க, மக்கள் கொடுத்தது அதிமுகவுக்கு 2ஆம் இடத்தை கொடுத்தாச்சு. இல்ல, நிறைய இடங்கள்ல அது 3ஆவது இடத்துக்கும் தள்ள. நிறைய இடங்கள் இல்லைங்க. டிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னா அதை கன்சாலிடேட் பண்ண வேண்டிய ஒரு திராவிட கட்சியா அதிமுக இருக்கணும்ல. அந்த இடத்தை விட்டு கொடுத்துருக்கிறதா அதிமுக இல்ல. அந்த இடத்தை விட்டு கொடுக்கல, அது விடப்படும். ஏன்னா பெர்செப்ஷன் நான் சொன்னேன்ல, வேற ஒரு தளத்தில் போற இந்த கண்டெஸ்ட் நடக்கும்போது போட்டி என்பது வேற ஒரு தளத்தில் நடக்குது. டெல்லிக்கு யாருங்கிறது அதில் இவங்க நிச்சயமா இருக்க முடியாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் காங்கிரஸையும் நம்பலை, பாஜகவை நம்பலை, 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சுருக்காங்க, இந்த 2 பேருக்கு எதிராக தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிஎஸ் மூலமாக இல்லாட்டி தேர்ந்தெடுக்கப்படாவிட்டாலும் எங்கள் கட்சி தொடர்ந்து போராடும் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க 2ஐயும் புறக்கணிச்சிட்டு நிற்கிறப்ப அவங்கள மேலே ஒரு ஃபோக்கஸ் வர்றதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெர்செப்டிவ் பேக்ரவுண்டில் அவங்க ஸ்கோர் பண்ணது பெட்டர்னு தான் நான் நினைக்கிறேன்.
அவங்க மோசமாக சார் எனக்கு ஒரு ஞாபகம், நம்ம முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது இங்க என்னதான் இது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இங்க திமுக அதிமுக இப்படிதான் போட்டி இருக்கும், அப்ப திமுகவுடைய எதிர்ப்பை அதிமுக கண்டிப்பா அறுவடை செய்யும் நீங்க பேசுனதா எனக்கு அறுவடை செஞ்சிருக்கிறாங்க. எதிர்ப்பு அப்படிதான் இருந்திருக்குது. 2 பேருக்கு இடையில தான் கண்டெஸ்ட் இருந்திருக்குது. அதே மீறி கண்டெஸ்ட் அங்கே அவங்க 2 பேர் மத்தியில் இருந்திருக்குது. அவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் அவங்க தான் வந்திருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல 3வது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. நிறைய இடங்கள்ல இல்லைங்க, நிறைய இடங்கள் இல்லைங்க. 9 இடங்கள்ல 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. 6 இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. இன்னும் அதிமுக பெரிய கன்சர்ன் என்ன நான் பார்க்குறேன்னா, இந்த தேர்தலில் பெரிய பிக்கஸ்ட் டேக்அவே என்னென்னா, அவங்க 2 பெர்செப்ஷன் அவங்களுக்கு எதிராக கட்டப்பட்டதை உடைச்சிட்டாங்க. பாஜகவுக்கு இடமில்லை தமிழ்நாட்டில், அவங்க நோ. அப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அது 2மே பிக்கஸ்ட் டேக்அவே. அவங்களுடைய கன்சர்ன் எங்கே இருக்குன்னா, தென் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களுடைய வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது. அது கிட்டத்தட்ட 9 சீட்டில் அவங்க போட்டி போட்ட இடத்துல 14.8% தான் வாங்கியிருக்கிறாங்க. அது கிட்ட அவங்க அங்கே கொஞ்சம் எல்லா இடத்துலையும் வாங்கின மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட சில சீட்டுகளை வின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அத்தோடு அவங்க திமுகவினுடைய 27% வாக்கு எட்டி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு. அது ஒரு கன்சர்ன் அவங்களுக்கு. இப்போ நான் அவங்களுக்கு ஒரு கன்சர்ன், ஓபிஎஸோட தேவையை இங்கே உணர்த்துது. தேவையா இல்லையாங்கிற நான் சொல்லலை, ஓபிஎஸை பற்றி நான் பேசலை. ஒரு சமுதாயம் இவங்ககிட்ட கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க. அந்த சமுதாயத்தை வென்றெடுப்பது அவங்களுக்கு ஒரு கன்சர்னாக இருக்குது. நான் அது ஒரு சீரியஸ் கன்சர்ன் பார்க்கணும் அவங்க. சரி, இது இப்போ அதிமுகலேருந்து வந்த ஸ்போக்ஸ் பர்சன் இதை சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், அதிமுக ஆதரவாளர் இருந்தாலும் நான் இதை கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். இன்னொன்று, பாஜக வளர்ந்துருச்சின்னு சொல்கிறது சும்மா வெத்து வேட்டிங்க. 11% நீங்கள் எவ்வளோ இடத்துல நின்னீங்க? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மொத்த வாக்குகள் என்ன? 18%. அதில் உங்கள் பங்கு என்ன? 11 போச்சுன்னா அப்போ அவங்க யார்? பாமகவுக்கு ஒரு 5% இருக்குது. இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. ஒரு டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கார், அவருக்கு ஒரு 2.5% எப்பயுமே குறைஞ்சபட்சம் இருக்குது. ஓபிஎஸ் இருக்கார், அவர் 2 லட்சம் சொச்சமாக வாக்கு வாங்கியிருக்கோம். 1% 2% இருக்குது. ஜான் பாண்டியனுக்கு இருக்குது. இவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்தா நான் ரஃபாக கணக்கு போட்டேன், 13% வருதுங்க. நார்மலாக அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வைஸ் வாங்கின வாக்குகளை வச்சு பார்த்தா 13% வருது. பாக்கியா பாஜக எவ்வளவு? 5% தான். எங்கே நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க? சரி, நீங்கள் இங்கே வளரலை, நீங்கள் 5% தான் இருக்கிறீங்க. இதை வச்சுட்டு அண்ணாமலை என்ன பேசுகிறாருன்னா, நானும் அனுசரணையாக போக மாட்டேன், அதிமுக மேலே கடும் விமர்சனம் வைக்கத்தான் செய்வேன், அந்த கூட்டணி உருப்படாது, நாங்கள் தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம். என்ன, நான் அனுசரணையாக போகணும்னு நினச்சா மத்திய தலைமை என்ன வேணால் மாற்றிட்டு வேறு யாராவது போடட்டுங்கிறாரு. அதை கம்ப்ளீட்டாக அந்த அம்மா கவுண்டர் பண்ணுறாங்க. தமிழிசை சரியான பாதை இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, ரோட்ல வேலுமணியே அதை தானே சொல்றாரு. இந்நேரம் அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்தா 30-35 இடங்களை பெற்றிருக்கலாம்னு அவர் சொல்றாரு. அது சரியில்லைங்கிறது தான் என்னுடைய வாதமும். ஜெயக்குமார் அதை டிஸ்பியூட் பண்ணியிருக்காரு. அது அவர் எதுக்காக சொல்றாருன்னா, அண்ணாமலை மேல இருக்கிற கோபத்தில் அவர் சொல்றாரு. இதை கெடுத்தவர் அண்ணாமலைன்னு சொல்லி ஒரு அண்ணாமலை மேல முழு பாரத்தையும் போறாரு. கிடையாது, அந்த மாதிரி 1+1ங்கிறது சரி சிம்பிள் அரித்மெட்டிக்கில் 2 இருக்கலாம். ஆனால் பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக்கில் 1+1 2 ஆகுறதுல 0 ஆகும்.